அண்மை செய்தி. கரூரில் லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காரில் பயணித்த 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காரில் பயணித்த 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் கர்ப்பிணி பெண் உட்பட 3 பேர் பலியானதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. காரில் பயணித்த அரவிந்த், அவரது மனைவி ஜனனி மற்றும் காரின் ஓட்டுநர் பலியாகியிருக்கிறார்கள். காரில் பயணித்த 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் மேடம். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை உசிலம்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் அவரது 8 மாத கர்ப்பிணி மனைவி ஜனனி ஆகியோர் தங்களது 3 வயது பெண் குழந்தையுடன் பெங்களூரில் இருந்து காரின் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். காலை 6:30 மணியளவில் அரவக்குறிச்சி காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட ஈசனத்தம் பிரிவு ரோடு அருகே கார் வந்து கொண்டிருந்த போது சாலையில் கடப்பதற்காக பதிவு இல்லாத இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென சாலை கடந்துள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் இடதுபுறமாக காரை திருப்பியுள்ளார். எதிர்பாராத விதமாக கட்டுப்பாடு இழந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த அசோக் லேண்ட் லாரியின் பின்புறத்தில் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரின் முன்பகுதி லாரியில் அடியில் சிக்கி சிதைந்தது. இதில் காரில் பயணித்த அரவிந்த் வயது 30, அவரது மனைவி ஜனனி வயது 27 மற்றும் கார் ஓட்டுநர் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடன் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த ஜனனி 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரில் இருந்த 3 வயது பெண் குழந்தை சுபிதா மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த பாண்டித்துறை ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த அரவக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உயிரிழந்த 3 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.